வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த வீடியோவில் நாம் ஹார்ட் பீட் சீசன் 3 நல்லதா கெட்டதா என்று பேசப் போவது இல்லை. இந்த சீரியலை முதல் நாளிலிருந்து பார்த்த ஒரு ரசிகனின் மனதில் இருக்கும் உணர்வை பற்றிதான் பேசப் போகிறோம். ஹார்ட் பீட் என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது ஹாஸ்பிட்டல் கிடையாது. ரீனா, ராக்கி, தேஜு, நவீன், ரவி, அனீதா, அர்ஜுன் இந்த கதாபாத்திரங்கள்தான். ஒரு வெப் சீரீஸ் வெற்றி பெறுவதற்கு பெரிய ஸ்டோரி மட்டும் போதாது. அந்த ஸ்டோரிக்குள் வரும் கேரக்டர்ஸ் ரசிகர்கள் தங்களுடைய நண்பர்களைப் போல உணர வேண்டும். அந்த மாயாஜாலத்தை செய்த சீரீஸ் தான் ஹார்ட் பீட். சீசன் 1 ஆரம்பமான முதல் எபிசோட்லிருந்தே ஹாஸ்பிட்டல்ல நடக்கும் மெடிக்கல் கேசஸ் மட்டுமல்ல, டாக்டர்ஸ்க்கு இடையிலான ஃப்ரெண்ட்ஷிப், சின்ன சின்ன கலாட்டா, லவ், ஆர்கியூமெண்ட்ஸ், கேரிங், இதெல்லாம் நம்மை அந்த உலகத்துக்குள் கூட்டிக்கொண்டு போனது. ரீனாவின் அமைதியான குணம், ராக்கியின் கலகலப்பான கேரக்டர், தேஜுவின் இன்னோசன்ட் ஆன பேச்சு, நவீன் அண்ட் கேரிங் நேச்சர், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அடையாளம் இருந்தது. அதனால்தான் எந்த சீன் வந்தாலும் போர் அடிக்கவில்லை. குறிப்பாக தேஜு கேரக்டர். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஹார்ட் பீட் ரசிகர்களில் நிறைய பேருக்கு தேஜு ஒரு ஃபேவரட் கேரக்டர். அவங்க பேசுற விதம், நண்பர்களை கவனிக்கிற விதம், எமோஷனல் சீன்ஸ் இல் நடிக்கிற விதம் எல்லாமே இயல்பாக இருந்தது. அதே மாதிரி நவீன் கேரக்டர் தேஜு நவீன் பேர் ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது லவ் மாறிய விதம் ரசிகர்களை ரொம்ப ஈர்த்தது. பெரிய டிராமா இல்லாமல், ஓவர் ரொமான்ஸ் இல்லாமல் ரொம்ப இயல்பாக அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால்தான் அந்த பேருக்கு சோஷியல் மீடியால தனி ஃபேன் பேஸ் உருவானது. அதே நேரத்தில் ரவி, அனீதா, அர்ஜுன் இடைக்கோடு ஓட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த சீரீஸ்க்கு இன்னொரு பெரிய பலம். ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அவங்க சேர்ந்து பேசுற சீன்ஸ் வந்தா ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கிடைக்கும். அதனால்தான் எபிசோட் முடிந்த பிறகும் அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசுல இருந்தாங்க. அதுதான் ஒரு நல்ல வெப் சீரீஸ் இடைக்கோடு ஓட்ட வெற்றி. ஒரு எபிசோட் பார்த்து முடிச்சதும் ஸ்டோரி மட்டும் நினைவில் இருக்கக்கூடாது. கேரக்டர்ஸ் நம்ம கூடவே வரணும். ஹார்ட் பீட் சீசன் 1 அதை சாதிச்சது. அதனால்தான் சீசன் 2 வரும்போது ரசிகர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சீசன் 2 இல் சில மாற்றங்கள் நடந்தது. ரவி, அனீதா மாதிரி கேரக்டர்ஸ் இல்லாதது ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் இருந்தது. ஆனா அந்த இடத்தை நிரப்பும் மாதிரி நிலோஃபர், கிரண், கமல், அமே மாதிரி புதிய கேரக்டர்ஸ் வந்தாங்க. ஆரம்பத்தில் புதுசா இருந்தாலும் எபிசோட்க்கு எபிசோட் அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஃபன் மோமெண்ட்ஸ், எமோஷனல் கன்வர்சேஷன்ஸ், மெடிக்கல் கேசஸ், இவை எல்லாம் சேர்ந்து சீசன் 2க்கும் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியது. சரி, பழைய கேரக்டர்ஸ் சிலர் இல்லைன்னாலும் இந்த புதிய டீம் நல்லாத்தான் இருக்கு என்று ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா சீசன் 3 வந்த பிறகுதான் நிறைய ரசிகர்கள் ஒரே ஒரு விஷயத்தை உணர ஆரம்பித்தார்கள். ஹார்ட் பீட்ல ஹாஸ்பிட்டல் இன்னும் இருக்கு, மெடிக்கல் கேசஸ் இன்னும் இருக்கு. ஆனா நம்ம மனசோட இணைஞ்ச கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரா காணாமல் போயிட்டாங்க. அந்த ஃபீலிங் தான் இன்று வரை நிறைய ரசிகர்களால் மறக்க முடியாமல் இருக்கிறது. சீசன் 3 ஆரம்பித்த முதல் சில எபிசோட்களை பார்த்தபோது நிறைய ரசிகர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் தேடினார்கள். நம்ம பழைய கேரக்டர்ஸ் எங்கே என்ற கேள்வி. ஒரு வெப் சீரீஸ்ல கேரக்டர் மாறுவது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த கேரக்டர் ரசிகர்கள் மனதில் எவ்வளவு ஆழமாக பதிய வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஹார்ட் பீட்க்கு அது ஒரு பெரிய பலம். அதே நேரத்தில் அதுதான் இன்று ஒரு பெரிய சவாலாகவும் மாறியிருக்கிறது. தேஜு இல்லை, நவீன் இல்லை, நிலோஃபர் இல்லை, கிரண் இல்லை, கமல் இல்லை, அமே இல்லை. ஒவ்வொருவராக மறைந்தபோது ஹாஸ்பிட்டல் அதே ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அந்த ஃபேமிலி ஃபீலிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. குறிப்பாக தேஜு மற்றும் நவீன் இந்த 2 கேரக்டர்ஸ் பற்றி தனியாக பேச வேண்டும். ஏனென்றால் இவர்களுடைய லவ் ஸ்டோரிக்கு ரசிகர்கள் காத்திருந்த விதம் வேற லெவல். இவர்கள் காதலில் ஓவர் பில்ட் அப் இல்லை, பெரிய ஹீரோயின் மாதிரி காட்டவில்லை. ஆனால் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்த அன்பு, புரிதல், கேர், ரெஸ்பெக்ட்
அதுதான் ரசிகர்களுக்கு பிடித்தது. தேஜு சிரித்தால் ரசிகர்களும் சிரித்தார்கள். தேஜு அழுதால் ரசிகர்களுக்கும் கஷ்டமாக இருந்தது. நவீன் தேஜுவை ப்ரொடெக்ட் பண்ணும் ஒவ்வொரு சீன் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டது. அதனால்தான் இந்த பேருக்கு தனி ஃபேன் பேஜஸ் உருவானது. இன்று சீசன் 3 இல் அந்த பேர் இல்லாதது ஒரு பெரிய வெற்றிடமாக தெரிகிறது. அதேபோல நிலோஃபர், கிரண், கமல், அமே இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உயிர் கொடுத்தார்கள். ஒரு மெடிக்கல் கேஸ் முடிந்த பிறகு அவர்கள் பேசும் கலாட்டா, ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கொள்வது, யாராவது மனசு உடைந்தால் மற்றவர்கள் ஆறுதல் சொல்வது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்தான் ஹார்ட் பீட் ஐ ஒரு ஹாஸ்பிட்டல் டிராமா வாக மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நடக்கிற கதை மாதிரி உணர வைத்தது. இப்போது சீசன் 3 இல் புதிய கேரக்டர்ஸ் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியை குறைத்து பேச முடியாது. ஒவ்வொரு நடிகரும் தங்களால் முடிந்த சிறந்த நடிப்பை கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை மறுக்க முடியாது. ரசிகர்கள் புதிய கேரக்டர் ஐ வெறுப்பதில்லை. அவர்கள் பழைய கேரக்டர்ஸ் ஐ மிஸ் பண்ணுகிறார்கள். இந்த இரண்டு விஷயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதனால்தான் சோஷியல் மீடியாவில் இன்னும் பலர் தேஜு எப்போது வருவார், நவீன் திரும்ப வருவாரா, நிலோஃபர் மீண்டும் வருவாரா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அது அந்த கேரக்டர்ஸ் வெற்றி. அதைவிட முக்கியமாக அது ஹார்ட் பீட் சீசன் 1 மற்றும் சீசன் 2 உருவாக்கிய உணர்ச்சியின் வெற்றி. ஒரு ரசிகனாக எங்களுடைய ஆசை ஒன்றுதான். புதிய கேரக்டர்ஸ் வரட்டும், புதிய ஸ்டோரிகள் வரட்டும். ஆனால் ஹார்ட் பீட்க்கு உயிர் கொடுத்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபேமிலி ஃபீலிங், அந்த எமோஷனல் பாண்ட் மீண்டும் வர வேண்டும். ஏனென்றால் ஹார்ட் பீட் என்ற பெயருக்கு அர்த்தம் கொடுத்தது ஹாஸ்பிட்டல் இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் இக்குள் வாழ்ந்த அந்த அழகான மனிதர்கள்தான். அந்த ஃபீலிங் மீண்டும் வந்த நாள்தான் நிறைய ரசிகர்களின் மனதில் ஹார்ட் பீட் மீண்டும் பழைய இடத்தை பிடிக்கும். இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ யாரையும் குறை சொல்லுவதற்காக இல்லை. ஒரு வெப் சீரிஸ் ஐ நாங்கள் எவ்வளவு நேசித்தோம் என்பதை சொல்லுவதற்காகத்தான். ஹார்ட் பீட் ஐ நாங்கள் பார்த்தது ஹாஸ்பிட்டல் கேசஸ் இக்காக மட்டும் இல்லை. ரீனாவின் புன்னகைக்காக, ராக்கி கலாட்டாவுக்காக, தேஜுவின் அன்பான கேரக்டர் இக்காக, நவீன் கேர் இக்காக, ரவி, அனீதா, அர்ஜுன் இடைக்கோடு ஓட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இக்காக, நிலோஃபர் அமைதியான நடிப்புக்காக, கிரண் கான்ஃபிடன்ஸ் இக்காக, கமல் ஃபன் மோமெண்ட்ஸ் இக்காக, அமேக்வின் பிரசன்ஸ் இக்காக. இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஐ ஒரு ஃபேமிலி மாத்தினாங்க. அதனால்தான் ஒவ்வொரு எபிசோட் முடிந்த பிறகும் அடுத்த எபிசோட் எப்போ வரும் காத்திருந்தோம். ஆனா இன்று சீசன் 3 ஐ பார்க்கும்போது கதை நல்லாதான் போய்கிட்டு இருக்கு. மெடிக்கல் கேசஸ் நல்லாதான் இருக்கு. புதிய ஆக்டர்ஸ் தங்களுடைய பெஸ்ட் ஐ கொடுக்கிறார்கள். ஆனா எங்க மனசுல இருந்த அந்த பழைய ஹார்ட் பீட் ஃபீலிங் மட்டும் இன்னும் கிடைக்கல. அந்த ஃபீலிங் ஐ நாங்க மிஸ் பண்றோம். ஒரு ரசிகனா சொல்றேன், ஹார்ட் பீட் ஐ மீண்டும் பழைய மாதிரி உணர வைக்க வேண்டுமென்றால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஐ திரும்ப கொண்டு வாங்க. அந்த ஃபேமிலி பாண்ட் ஐ திரும்ப கொண்டு வாங்க. முடிந்தால் ரசிகர்கள் அதிகம் விரும்பிய கேரக்டர்ஸ் ஐ கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஆக இருந்தாலும் மீண்டும் கொண்டு வாங்க. அது டிஆர்பிக்காக மட்டும் இல்லை, பல லட்சம் ரசிகர்களின் மனசுக்காக. ஏன்னா ஒரு நல்ல வெப் சீரிஸ் ஐ ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ரசிகர்களின் அன்பையும் ஒரு நல்ல வெப் சீரிஸ் மறக்கக்கூடாது. இதுதான் ஹார்ட் பீட் மீது உயிரை வைத்து நேசிக்கும் ஒரு ரசிகனின் மனசிலிருந்து வந்த உண்மையான கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது? சீசன் 3ல உங்களுக்கு எந்த கேரக்டர் தான் அதிகமாக மிஸ் ஆகுது? தேஜு வா, நவீன் ராக்கி ரவி அல்லது வேறு யாரா? உங்க கருத்தை காமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹார்ட் பீட் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற தமிழ் வெப் சீரிஸ் அப்டேட்ஸ் மற்றும் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.